ஸோ ஹே ஹலோ கைஸ், பேக் வித் நியூ ட்ரேட் அண்ட் நியூ டெஸ்டினேஷன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூரில் இருக்கோம். ஒரு ஒர்க்குக்காக வந்தேன். ஸோ ஒர்க்குக்கு வந்துட்டு அப்படியே வந்து நம்ம விலாக் ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு மியூசியமுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ நேற்றோட ட்ரேடு வந்து நம்ம எதை வந்து எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா டாடா ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தேன். வித் ப்ராஃபிட் ஆஃப் 7,500 rupees நான் எக்ஸிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரேடோட அனலைஸும் நான் உங்களுக்கு இதில் போடுறேன். நான் வந்து ஒரு 4 to 5 மியூசியம்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மியூசியம் போயிட்டு அது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் எடுத்து போடுறது தான் இந்த விலாக். இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஜிடி நாயுடு மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒரு காரோட மியூசியம், விண்டேஜ் கார்ஸோட மியூசியம். அது நிறைய விண்டேஜ் கார்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மியூசியம் போயிட்டு அந்த மியூசியம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜிடி நாயுடு கார் மியூசியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவினாசி ரோட்டில் வந்து நம்ம மெயின் ரோட்லேயே இருக்குது, லெஃப்ட் சைடில். நானே வந்து கூகுள் மேப்ஸ் போட்டு தான் கண்டுபிடிச்சேன். அந்த ஹைவேலேயே வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. ஆக்சுவலாக ஒரு காரை வந்து தொங்க விட்டுருக்கானுங்க மேலே டவரில். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். டெலிகிராம் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக வந்து இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் கால்ஸ் வந்து அங்கே தந்துட்டுருக்கோம். ஆப்ஷன்ஸு ஆகட்டும் அண்ட் கிரிப்டோ கரன்சி கால்ஸ் கூட நம்ம தந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிடுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 o'clock ஆயிடுச்சு. நம்ம வந்து இன்னும் சாப்பிடல. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த மியூசியமுக்கு போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்டு நம்ம வந்து மியூசியமுக்கு போயிட்டுருக்கோம். சாப்பாடு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இங்கே கோட்டமேடு அப்படின்னு சொல்லி இந்த உக்கடம் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து ஃபுட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து ஜிடி நாயுடோட கார் மியூசியம்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே பின்னாடி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த கார் மியூசியம் ஆக்சுவலாக. ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. நான் உள்ளே போயிட்டு இந்த vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ யா நம்ம ஏன் டாடா ஸ்டீல் எடுத்தோம் அப்படின்றதுக்கான அனலைஸ் நான் இதில் சொல்லிடுறேன். ஸோ டாடா ஸ்டீல் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பேட்டர்ன் இதுதான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஸோ நான் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பிரேக் அவுட். இந்த ரேஞ்சை வந்து டாடா ஸ்டீல் பிரேக் ஆகணுன்னு எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு அனலைஸில் இருந்தேன். பட் தென் என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன ஃபால் மார்க்கெட் க்ளோஸ் ஆனோடனே நெக்ஸ்ட் டே வந்து ஒரு சின்ன கேப் டவுன். ஸோ as soon as கேப் டவுன் ஆனோடனே இது வந்து பார்ஷியல் கேப் டவுன்னால ஐ தாட் ஆஃப் டேக்கிங் an entry பிகாஸ் கேப் ஃபில் ஆகிறதுக்கு இந்த ஸ்டாக் வந்துடும் அப்படின்றத நினச்சி ஐ டுக் an entry in this fake breakout. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் தெரியும். ஸோ ஐ டுக் an entry in the fake breakout. ப்ரைஸ் வந்து 1310 நினைக்கிறேன். யா ஸோ 1310க்கு ஸ்டாக் வந்து எடுத்தோன்னே பட் தென் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அண்ட் கன்சாலிடேட் ஆகிட்டு மார்க்கெட் எண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து 29 as soon as மார்க்கெட் ஓப்பன் கரெக்டாக இட் டச் த ரெசிஸ்டன்ஸ் விச் வி பிளாட்டட். ஸோ ஓகே இந்த ஃபைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகணுன்னா நம்ம வந்து எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஏர்லி எக்ஸிட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா எடுத்துடலாம், இல்லைனா ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகும்போது எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு அனலைஸில் தான் இருந்தேன். as soon as மார்க்கெட் ஓப்பன் நெக்ஸ்ட் டே, அதாவது 1st of November ஓப்பன் ஆன உடனே ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ as soon as மார்க்கெட் ஓப்பன், ஸோ இந்த ரிஜெக்ஷனை கன்சிடர் பண்ணி ஐ டுக் an exit around 1350 or 1349. ஸோ இந்த ட்ரேடில் ஐ புக்ட் அ ப்ராஃபிட் அரௌண்ட் 7600 or 700 சம்திங். அண்ட் யா த ஓவரால் ஹோல்டிங் டேஸ் வந்து 28th நான் என்ட்ரு பண்ணேன். ஸோ 29th and 1st. ஸோ ஓவரால் 3 ட்ரேடிங் டேஸ் தான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். அண்ட் புக்ட் அ ப்ராஃபிட் அரௌண்ட் 7000 in this trade. நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆட் பண்ணுறேன். 7300 or 800 சம்திங். டாடா ஸ்டீல் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாஸ் வாட்சிங் த இண்டெக்ஸ் ஆல்சோ. ஸோ டாடா ஸ்டீலோட இண்டெக்ஸையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நான் ஏன் எவ்வளோ சீக்கிரம் எக்ஸிட் பண்ணேன் அப்படின்னா ஃபண்டமெண்டலி கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால அதோட இண்டெக்ஸ் ஆகட்டும், ஓவரால் நிஃப்டி 50 ஆகட்டும், ஃபண்டமெண்டலி கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால இது சின்ன என்ட்ரி எடுத்து சின்ன எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் தென் டாடா ஸ்டீல் இந்த பிரேக்குக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட பிளானாக இருந்துச்சு. பட் ஃபண்டமெண்டல் சைடு வந்து கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால சீக்கிரம் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ this is the analysis behind Tata Steel.